பொல பொலன்னு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல உதிரியாக வரும் உப்புமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ண போகிறோம். அரிசி உப்புமா ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக பண்ணுவாங்க அரிசி உப்புமா. ஸோ நம்ம ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாக பண்ணக்கூடிய டேஸ்டியாக இருக்கிற அரிசி உப்புமா எப்படின்னு பார்க்கலாம். அரிசி உப்புமா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அரிசி உப்புமாவுக்கு ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு அரிசி உப்புமாவுக்கு அரிசியை உடச்சிக்கணும். ஸோ நீங்கள் இட்லி ரவான்னு கடையில் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும் இட்லி ரவா. அதை டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதை அரை மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அப்புறம் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு தேவை அரிசி உப்புமா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசியை எடுத்து களைஞ்சிட்டு, அந்த அரிசியை அப்படியே களைஞ்சிட்டு நல்லா தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இட்லி ரவா மாதிரி அரிசி நல்லா பொடியாயிரும். உங்களுக்கு பவுடராகவும் ஆகாது. அது நல்லா பொடியாக இட்லி ரவா மாதிரியே இருக்கும். அதை அப்படியே உடனுக்குடனே யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஊற வச்சு காய வச்சு இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசி குருணை எடுத்திருக்கேன். அரிசி இது நான் இப்போ சொன்ன மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஊரெல்லாம் வைக்காமல் வெறுமனே அரிசியை களைஞ்சி புழிஞ்சு அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1 கப்பில் அரிசி எடுத்துட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையானது என்னென்னா, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இன்னொன்று ஜீரகம் அது 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன். இது 3ஐயும் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் ட்ரை ஃப்ரை பண்ணால் போதும். எதுக்குன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடு பண்ணால் அரைக்கிறதும் ஈஸி. ஸோ அதனால் இதை நல்லாவே பவுட்ரு பண்ணிடலாம். இதை 3த்தையும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுக்கணும். 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன். ஸோ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு இப்போ வெடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்புலாம் டேஸ்ட்டுக்கு தான். அப்புறம் வத்த மிளகா நான் ஒரு 6-7 வத்த மிளகா போடுறேன். 1 கப்பு அரிசி எடுத்ததுக்கு 6-7 வத்த மிளகா போடுறேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடணும். கருவேப்பிலையும் கொஞ்சமாக வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம தேங்காய் போட்ட உடனே டக்குன்னு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு. ஆனியன் வேண்டாமா? ஆனியன்லாம் கிடையாது இதுக்கு. ஸோ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை அதில் போட்டு. ஸோ இது எல்லாத்தையுமா சேர்ந்து நல்லா அரிசி பார்த்திங்களா 1-2 பொடிஞ்சிருக்கு. நல்லா களைஞ்சிட்டு அதை புழிஞ்சிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி குருணை மாதிரி 1-2 கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப பவுட்ரு பண்ணிடக்கூடாது. சரி, பெப்பர் ஜீராலாம் பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் 1-2 பவுட்ரு பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்க வேணாம், நல்லா மிக்ஸ் ஆனால் போதும்.
இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி, ஸோ தண்ணி இது உப்புமான்றதுனால நம்ம 1க்கு 2 தண்ணி வைக்கணும். அரிசி மட்டும்தான் கணக்கு. ஸோ அரிசி 1 கப் எடுத்தால் 2 கப்பு தண்ணி விடணும். ரெண்டு தண்ணி விடணும். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. 1க்கு 2, 1ன்றது அந்த அரிசியோட கணக்கு. ஸோ 1 கப்பு நான் அரிசி எடுத்தேன். ஸோ இப்போ வந்து 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியில் நம்ம வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். அதில் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசியெல்லாம், அதை வந்து இதில் போட்டு ஒரே ஒரு கலரி ஒரு கொதி வந்த உடனே அதை வந்து குக்கரில் வைக்கணும். ஸோ குக்கரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 சவுண்டு வைக்கணும். குக்கரில் வைக்கணும். இதுலேயே ஆகும். ஆனால் நம்ம தண்ணி கம்மியாக விடுறோம்ல, உப்புமான்ற மாதிரி வரணும் இல்லையா, பொலன்னு வரணும். ஸோ பொலன்னு வரணும்னா நம்ம குக்கரில் வச்சிட்டோம்னா நல்ல பொலன்னு வந்துடும். இதுலேயே பண்ணணுன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். வேகிறதுக்கு நிறையா தண்ணி ஊற்ற அது பொங்கல் மாதிரி வரும், உப்புமா மாதிரி வராது. ஸோ அதனால நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து 4 சவுண்டு விட்டு இறக்கணும். இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு வேண்டிய உப்பை போட்டுடலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் போடுறேன் இந்த அளவுக்கு. கொதிச்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மிக்சரை இதில் போடுறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஒரு கொதி வரணும். குக்கரில் வைக்கிறப்ப ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ஊற்றி வைக்கிறோன்னா மூடிட்டு குக்கரை வைக்கணும். மூடினா தான் அந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகி வர வாட்டர் வந்து இந்த உப்புமாவில் விழாமல் இருக்கும். அப்படி அது விழுதுன்னா திரும்பவும் அது வந்து பொலன்னு வராது, பொங்கல் மாதிரி வந்துடும். அதனால் எப்பயுமே வந்து குக்கரில் வைக்கிறப்ப ஒரு பாத்திரத்தில் ஏதாவது சாமான் வச்சு வைக்கிறோன்னா மூடி வச்சிடணும் அந்த பாத்திரத்தை. கொதிச்சிருச்சு இது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குக்கரை வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணி 4 விசில் கொடுக்கணும். ஹையில் வச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொதி வந்த உடனே பாத்திரத்தில் எல்லாத்தையும் மிக்சரெல்லாம் விட்டு இப்போ அந்த பாத்திரத்தை குக்கரில் வச்சுட்டோம். இந்த பாத்திரத்தை கம்பல்சரியாக மூடிடணும். மூடிட்டு 5 சவுண்டு இல்லைன்னா 4 to 5 சவுண்டு விட்டால் போதும். ஹையில் வச்சு 4 சவுண்டு விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். 4 விசில் விட்டுருக்கோம். விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்புமா பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ நல்லா பொலன்னு. ஸோ தண்ணி விடுறது வந்து கரெக்டாக விடணும். 1க்கு 2 தண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொலன்னு வரும். இன்னொன்று வந்து பாத்திரமை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் குக்கரில் வைக்கிறப்ப. ஸோ நல்லா வெந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்து நல்ல டேஸ்டியான உப்புமா கிடைக்கும். இது சாம்பாரோட தேங்காய் சட்னியோட அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பீடாக ஆகக்கூடிய ஒரு டிஃபன் இது. ஸோ ஈவன் விரத நாட்களில் கூட இந்த மாதிரி அரிசி உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்புறம் லைக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.